Hello friends, நான் உங்க டெல்லி தமிழச்சி எல்லாரும் எப்படி இருக்கீங்க? நான் ரொம்பவே நல்லா இருக்கேன். இன்னைக்கு 50 days weight loss challengeோட டே 9 இன்னைக்கு என்னெல்லாம் ஃபாலோ பண்ண போறோம்னு சொல்லிட்டு டிப்ஸ் அண்ட் ரெசிபிஸோட உங்க கூட ஷேர் பண்ணிக்க போறேன். ஸ்கிப் பண்ணாம வீடியோ பாருங்க. அப்பதான் நீங்க weight loss பண்றதுக்கு ரொம்பவே ஹெல்ப்ஃபுல்லா வந்து இருக்கும். நம்ம சேனலுக்கு நீங்க ஃபர்ஸ்ட் டைமா இருக்கீங்க அப்படின்னா மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்க. இது வரைக்கும் சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணி வச்சுக்கோங்க. எல்லாருக்குமே ரொம்ப ரொம்ப நன்றி. இந்த வீடியோ ஏதாவது ஒரு விதத்துல கண்டிப்பா உங்களுக்கு யூஸ்ஃபுல்லா இருக்கும். யூஸ்ஃபுல்லா இருந்துச்சுன்னா ஒரு லைக் கொடுத்து என்ன வந்து மோட்டிவேட் பண்ணுங்க. நிறைய ஷேர் பண்ணி விடுங்க. அவ்வளவுதான். சில டவுட்ஸ் எல்லாமே இருக்கு. அதை பார்த்ததுக்கு அப்புறம் இன்னைக்கு டே vlog வந்து பார்க்கலாம். சரிங்களா? ஃபர்ஸ்ட் வந்து பாத்தீங்கன்னா கௌதம் நந்திதா அப்படின்றவங்க ரெண்டு பேருக்கும் வந்து பாத்தீங்கன்னா இன்னைக்கு வந்து வெட்டிங் ஆனிவர்சரி. இனிய திருமண நாள் வாழ்த்துக்கள் சிஸ்டர் அண்ட் அண்ணா. ரெண்டு பேருமே வந்து ரொம்ப சந்தோஷமா நீங்க நினைச்சதெல்லாம் அடையணும்னு சொல்லிட்டு நாங்க வந்து ஆண்டவன்கிட்ட வேண்டிக்கிறோம். நீங்க எல்லாருமே வாழ்த்துக்கள் சொன்னீங்கன்னா அவங்க ரொம்பவே சந்தோஷப்படுவாங்க. அதுக்கப்புறம் வந்து பாத்தீங்கன்னா ஜீவிதான்னு ஒரு ஐடியில இருந்து வந்திருந்தது. வேல்முருகன்ற ஒரு அண்ணனுக்கு வந்து இன்னைக்கு பிறந்த நாள்னு சொல்லிட்டு ஹாப்பி பர்த்டே அண்ணா. நீங்களும் இந்த வருஷம் நீங்க நினைச்சது எல்லாமே உங்களுக்கு நடக்கணும்னு சொல்லிட்டு நாங்க வந்து ஆண்டவனை வேண்டிக்கிறோம். சோ இந்த வீடியோ பாக்குற நீங்களும் அவங்களுக்கும் வாழ்த்துக்கள் சொன்னீங்கன்னா ரொம்பவே சந்தோஷப்படுவாங்க. சோ தான். அதுக்கப்புறம் வந்து பாத்தீங்கன்னா இன்னைக்கு திருமண நாள் பிறந்த நாள் காணும் அனைவருக்குமே என்னோட மனமார்ந்த வாழ்த்துக்கள். டவுட்ஸ் எல்லாமே இப்ப பாத்திரலாம். ஃபர்ஸ்ட் ஒரு விஷயம் என்னன்னா வெயிட் வந்து எனக்கு ஸ்ட்ரக் ஆகுதுன்றதுதான் நிறைய பேரோடது. அது அப்படித்தான் இருக்கும். அதெல்லாம் நீங்க வந்து கவலைப்படாதீங்க. உங்களுக்கு நம்பர்ல தான் குறையுது, நம்பர்ல தான் குறையும் அப்படின்றது இல்லவே கிடையாதுங்க. உங்களுக்கு வந்து நீங்க இன்ச்சஸ்ல வந்து லாஸ் வந்து நடந்துட்டே தான் இருக்கும். சோ அதனால ஒரி பண்ணிக்க வேண்டாம். நம்மளோட வேலையை கரெக்டா பண்ணணும். சரிங்களா? அப்புறம் வந்து பாத்தீங்கன்னா வாக்கிங் வந்து எவ்வளவு நேரம் போகணும்னா 1 மணி நேரம் போகணும். அதுதான் டெய்லி சொல்லிட்டு இருக்கேன். 1 மணி நேரம் நல்லா உடம்ப அசைச்சு நல்லா ஆக்டிவா வாக்கிங் வந்து பண்ணுங்க. சும்மா மெதுவா நடக்கிறதெல்லாம் வேணாம். அதெல்லாம் ஸ்பீடா பண்ணுங்க. அதுக்கப்புறம் இன்னைக்கு ஒரு நியூஸுங்க. கேரளால வந்து பாத்தீங்கன்னா ஒரு பொண்ணு இந்த டயட் இருந்ததுனால இறந்துட்டாங்க அப்படின்னு சொல்லிட்டு அதுல வந்து ஒரு சிஸ்டர் கூட என்கிட்ட வந்து சொன்னாங்க, சிஸ்டர் இந்த மாதிரி டயட்னு சொல்லி போட்டிருந்தாங்கன்னு சொல்லிட்டு. அதுல போட்டிருந்தது நல்லாவே தெளிவா போட்டிருந்தது. என்னன்னா தண்ணி மட்டுமே குடிச்சிட்டு இருந்திருக்காங்க. எதை பார்த்து அப்படி இருந்தாங்கன்னு தெரியல. சோ அதுக்கு கீழே கமெண்ட் எல்லாம் பார்த்தா அந்த பொண்ணு அந்த உடம்புனால எவ்வளவு ஃபேஸ் பண்ணிருக்கும், அதனாலதான் இப்படி தண்ணி மட்டுமே குடிச்சிட்டு இருந்திருக்கே அப்படின்னு சொல்ற மாதிரியும் கமெண்ட்ஸ் இருந்தது. இன்னொன்னு என்னன்னு பாத்தீங்கன்னா அந்த பொண்ணோட போட்டோ பார்த்தா ஒல்லியா இருக்கிற மாதிரிதான் இருக்கு. ஏன் இந்த பொண்ணு போய் இவ்வளோ வெயிட் லாஸ் பண்றதுக்கு ட்ரை பண்ணுச்சு அப்படின்ற மாதிரியும் பேசுறாங்க. சோ ஒரு விஷயம், இறந்ததுக்கு அப்புறம் என்ன வேணாலும் பேசுவாங்க. சோ அது வந்து ஒரு விஷயம். இப்ப என்னன்னா அந்த பொண்ணு பண்ண ஒரு விஷயம் தண்ணியை மட்டுமே குடிச்சிட்டு பண்ணலாமா? எவ்வளவு ஒரு தப்பான விஷயம். இப்போ யோசிச்சு பாருங்களேன். இப்ப நான் தான் உங்ககிட்ட எல்லாருக்கிட்டுமே சொல்ற ஒரு விஷயம் என்னன்னா ஹெல்த்தியா சாப்பிட்டே குறைக்கணும். நம்ம ஆரோக்கியமா குறைக்கணும். அப்பதான் நம்ம உடம்பையும் பார்த்துக்கிட்டு நம்ம வந்து பண்ண முடியும். இப்ப நம்ம இருக்கிற டயட்லாம் நம்ம வந்து எல்லாத்தையுமே வந்து சாப்பிட்டு நம்ம வந்து உடம்ப வந்து குறைக்கிறோம். அது போக ஆரோக்கியமாவும் இருக்கிறோம். இந்த டயட் மூலமா நமக்கு பல வியாதிகள் சரியாகுது. சோ அதை புரிஞ்சுக்கோங்க. சோ அதனாலதான் சொல்றேன். சோ அதான் பட்டினி கடந்தாதான் வெயிட் லாஸ், இதெல்லாம் முட்டாள்தனமான ஒரு வேலைங்க. இது எப்படி இந்த பொண்ணு பண்ணி இப்படி பண்ணுச்சுன்னே ஒன்னும் புரியல. சோ நம்ம சேனல் பார்த்திருப்பீங்க, எல்லாருக்குமே ஹெல்த்தியான்னு சொல்லிட்டு இருக்கோம். இருந்தாலும் சொல்றேன், இதெல்லாமே நமக்கு ஒரு பாடம். சரிங்களா? அதனாலதான் நான் வந்து சொல்றது என்னன்னா நமக்கு வந்து ஸ்லோவா வெயிட் லாஸ் நடந்தாலும் நம்ம வந்து ஹெல்த்தியான ஒரு முறையில வந்து பண்றோம் அப்படின்றது வந்து ரொம்பவே முக்கியம். சோ இந்த மாதிரி சாப்பிடாம இருக்கிறது, சரியா புரோட்டீன் ஃபைபர் எடுத்துக்காம இருக்குது, அது உடம்புக்கும் கேடு, ஸ்கின் பிரச்சனை, எல்லாம் இவ்வளவு விஷயங்கள் இருக்குது. எப்படி இந்த பொண்ணு முட்டாள்தனமா இப்படி ஒரு டயட் எடுத்துச்சுன்னு எனக்கு இன்னுமே புரியல. சோ என்னங்க, நம்ம எவ்வளவு இது பாக்குறோம். தண்ணி மட்டும் குடிச்சா எவ்வளவு பிரச்சனைன்றது ஒரு நாள் விரதத்திலே நமக்கு தெரியும். நம்ம நார்மலா ஃபாஸ்டிங் எதுக்காவது ஒரு இதுக்கு எடுக்கிறோம்னாவே தெரியும் இல்லையா? அதுதான் தெரியல. சோ இதெல்லாம் பார்த்து நம்ம என்னன்னா லேர்ன் பண்ணணும். இந்த மாதிரிதான் தவறுகள் அடுத்து நடக்கக்கூடாது அப்படின்றதான் நம்ம வந்து இது பண்ணிக்கணும். சோ அது இன்னைக்கு பார்த்ததுல இருந்து அதுவே ஒரு மாதிரியா இருந்தது. என்னங்க பண்றது, இப்படி இருக்காங்க பாருங்க. அதுக்கப்புறம் வந்து பாத்தீங்கன்னா ட்ரை ஃப்ரூட் ஜூஸ் வந்து குடிக்கலாமான்னு கேட்டிருந்தீங்க. குடிக்கலாம். அதுக்கப்புறம் இந்த நட்ஸ் எல்லாமே போட்டு நம்ம ஜூஸ் பண்ணி குடிக்கலாம். அது நான் ஆல்ரெடி காட்டியிருக்கேன் இல்லையா? சோ அது மாதிரி நான் அடுத்தடுத்த வீடியோல கண்டிப்பா ஷேர் பண்றேன். அதுக்கப்புறம் சிக்கன் பிரியாணி பண்ணேன் பிள்ளைங்க வீட்டுல இருக்கவங்களுக்கு. அப்புறம் நானும் வந்து சாப்பிட்டுட்டேன். என்னால கண்ட்ரோல் பண்ண முடியல. சீட் பண்ணிட்டேன் சிஸ்டர் அப்படின்னு சொல்லியிருந்தீங்க. சோ எப்படியோ பண்ணிட்டீங்க. நாளையில இருந்து கரெக்டா பண்ணணும்ன்ற ஒரு வைராக்கியத்தோட இருந்தாதான் நீங்க நினைச்சதை வந்து அச்சீவ் பண்ண முடியும். சோ அதுதான் நான் எப்பவுமே சொல்வேன். அதுக்கப்புறம் உங்களோட வீடியோ யூஸ்ஃபுல்லா இருக்கு, உங்களோட ஃபுல் vlogமே சூப்பரா இருக்கு அப்படின்னு சொல்லியிருந்தீங்க. நான் வீட்டுல என்ன பண்றேனோ அதை அப்படியேதான் ஷேர் பண்றேன்.
ஸோ நேச்சுரலா காட்டணும், எந்த ஒரு ஆர்டிபிஷியலும். இப்ப நம்ம வீட்டுல இப்படிதான் இருப்போம், ஸோ அந்த மாதிரி காட்டணும்ன்ற ஒரு நோக்கத்தோட தான். அது வந்து எல்லாருக்கும் அதுதான் வந்து கனெக்டடா இருக்கு. ரொம்ப ரொம்ப நன்றி சிஸ்டர். அதுக்கப்புறம் வந்து இந்த தயிர்ல வந்து கருவேப்பிலை, இஞ்சி, அதுக்கப்புறம் சீரகம்லாம் போட்டு அடிச்சு நம்ம இந்த மோர் மாதிரி, மசாலா மோர் மாதிரி குடிக்கலாமான்னு கேட்டிருந்தீங்க. குடிக்கலாம். அதான் ஒரு கிளாஸ், அவ்வளவுதான் ஒரு நாளைக்கு. அதுக்கப்புறம் ஃப்ரூட்ஸ் வந்து எடுத்துக்கலாமா அப்படின்றது, அதை வந்து எப்படி எடுத்துக்கலாம் அப்படின்னு சொல்லி கேட்குறீங்க. ஃப்ரூட்ஸ் வந்து எடுத்துக்கலாம், ரொம்ப நல்லது. இப்போ வந்து நான் போய் வாங்கல, ஃப்ரூட்ஸ் வாங்க முடியல. இப்பதான் சொல்றேன், ஹஸ்பண்ட் வந்து பாத்தீங்கன்னா எதா இருந்தாலும் ஆர்டர் பண்ணி வாங்குற மாதிரி இருக்குமா, ஃப்ரூட்ஸ் ஆர்டர் பண்ண ஒழுங்காவே வருது இல்லைங்க, பார்த்து வாங்குற மாதிரியே இருக்கிறது இல்லை. அதனாலதான் வந்து பிரச்சனையா இருக்கு. அதனாலதான் நான் வந்து ஃப்ரூட்ஸ் எடுத்துக்காம இருக்கேன். இருந்தாலும் ஃப்ரூட்ஸ் வந்து ரொம்ப ரொம்ப நல்லது. ஆப்பிள், கொய்யாக்காய், பப்பாளி, அந்த மாதிரி பழங்கள் எல்லாமே நம்ம எடுத்துக்கிறது ரொம்ப நல்லது. அதிக இனிப்பு சுவை உள்ள பழங்கள் எடுத்துக்க வேணாம். நீங்க ஃப்ரூட்ஸ் எடுத்துக்கிறீங்கன்னா காலை பிரேக்ஃபாஸ்ட்டுக்கு எடுத்துக்கிறது ரொம்ப ரொம்ப நல்லது. ஸோ அதுதான். அதுக்கப்புறம் நைட்டு வந்து என்னால கண்ட்ரோல் பண்ண முடியல சிஸ்டர். நான் படுக்க சாப்பிட்றேன், காலைல இருந்து இருந்துட்டு அந்த நைட்டு வந்து சாப்பிட்றதுல தாங்க நம்ம பண்ற மிஸ்டேக்கு. அப்பதான் நமக்கு வந்து வெயிட் லாஸே நடக்கும். ஸோ அந்த டைம் நம்ம வந்து பண்ணிட்டோம் அப்படின்னா அன்னைக்கு பண்ணின ஒரு நாளும் வேஸ்ட் தான். நைட்டு வந்து நல்ல கரெக்டான ப்ரோட்டீன் ஃபைபர், ப்ரோட்டீன் ஃபுட், ப்ரோட்டீன் வந்து அதிகமான சிக்கனோ இல்ல முட்டை, இந்த மாதிரி ப்ரோட்டீன், அந்த மீன் மேக்கர், ஏதோ ஒரு ப்ரோட்டீன் சோர்ஸ் வந்து நீங்க நைட்ல எடுத்துக்கிட்டீங்க. இந்த கடலை மாவுல ஆம்லெட் மாதிரி பண்ணுவோம்ல, வெஜ் ஆம்லெட்னு சொல்லிட்டு, அந்த மாதிரிலாம் பண்ணி ஒரு ஃபில்லிங்கா ஒரு விஷயம், ப்ரோட்டீன் அதிகமா உள்ள ஒரு விஷயம் சாப்பிட்டீங்கன்னா உங்களுக்கு நல்லாவே ஃபில்லிங்கா இருக்கும். ஸோ அதை ட்ரை பண்ணி பாருங்க. உட்காந்து சாப்பிடுங்க சிஸ்டர். இப்படி நான் நின்றுட்டு சாப்பிட்ற மாதிரி போடுறேன், என் வீடியோ எடுத்துட்டு அங்க உட்காந்துதான் சாப்பிடுவேன். ஏன்னா எனக்குலாம் சாப்பிடும்போது ரொம்ப பொறுமையா உட்காந்து ரசிச்சு ருசிச்சு சாப்பிடணும். யாராவது தொந்தரவு பண்ணா கூட எனக்கு அவ்வளவு இரிட்டேட் ஆகும். என்ன மாதிரி யாரு இருக்கீங்களான்னு சொல்லுங்க. சோ வீடியோ எடுக்கிறதுக்காக ஒரு 2 நிமிஷம் நிற்பேன் சிஸ்டர். மத்தபடி அங்க போய் டக்குன்னு உட்காந்து சாப்பிட்டுருவேன் நானு. தண்ணி குடிக்கும் போதுமே உட்காந்து குடிக்கிறது ரொம்ப ரொம்ப நல்லதுதான். ஏன்னா அது உண்மைதான். அப்புறம் எந்த சேனல் குக்கிங் வந்து நீங்க வந்து ஃபாலோ பண்ணுவீங்க சிஸ்டர் அப்படின்னு சொல்லி கேட்டிருந்தாங்க ஒரு சிஸ்டர். அப்படிலாம் கிடையாதுங்க. ஏதாவது நம்ம வீடியோஸ் பார்க்கும்போது அது ஹெல்தியான வெர்ஷனாவோ இல்ல ஈஸியாவோ நமக்கு பிடிச்ச மாதிரி இருந்துச்சுன்னா நான் வந்து ட்ரை பண்ணிடுவேன். இந்த சேனல்னு பர்டிகுலரா இது வரைக்கும் கிடையவே கிடையாதுங்க. ஸோ அந்த மாதிரி அதுல ஏதாவது பெஸ்டா எனக்கு தெரிஞ்சுட்டா நான் அதையுமே ட்ரை பண்ணிட்டு உங்களுக்கு ஷேரும் பண்ணியிருக்கேன் நானு. அதுக்கப்புறம் வந்து பாத்தீங்கன்னா சொரக்காய் ஜூஸ் வந்து எந்த டைம்ல வந்து குடிக்கிறது கேட்டீங்க. காலைல மார்னிங் டைம்ல குடிக்கிறது பெஸ்டா இருக்கும். காலைல எம்டி ஸ்டொமக்லயும் குடிக்கலாம், இல்லைன்னா காலை பிரேக்ஃபாஸ்ட் எடுத்ததுக்கு அப்புறம் ஒரு 11 மணி போலையும் குடிக்கலாம். சரிங்களா? அதுக்கப்புறம் வந்து இந்த ஒருத்தவங்க சிஸ்டர் சொல்லியிருந்தாங்க, நான் வந்து ஃபீடிங் மாம், அது வந்து குடிக்கும்போது பிள்ளைங்களுக்கு சளி எடுமா, அதனா சுரக்காய், இந்த வெண்பூசணி இதெல்லாம் வந்து கொஞ்சம் வந்து இதுதான் குளிர்ச்சியான ஒரு விஷயம் தான். இந்த வீசிங் பிரச்சனை, சளி அடிக்கடி டக்குன்னு பிடிக்கிறோன்ற மாதிரி இருக்கவங்க அதை வந்து அவாய்ட் பண்ணிக்கிறது ரொம்பவே நல்லதுதான். சோ அது நீங்க கேட்டிருந்தீங்க. கூட்டோ பொரியலோ பண்ணி சாப்பிடுங்க. நீர்காய்கள் அதிக அளவு எடுத்துக்கிட்டீங்கன்னா உங்களுக்கு ரொம்ப ரொம்ப நல்லது. வெயிட் லாஸ்க்கு நிறையவும் நீங்க வந்து சாப்பிடலாம், ஃபீலிங்காவும் உங்களுக்கு வந்து இருக்கும். நைட்டு நீங்க வெயிட் செக் பண்ணும்போது உங்களுக்கு எவ்வளவு சிஸ்டர் இருக்கும் அப்படின்னு கேட்டிருந்தீங்க. அது 1 கிலோ 1.5 கிலோ அந்த மாதிரி வந்து இருக்கும் சிஸ்டர் கண்டிப்பா. ஏன்னா நீங்க சாப்பிட்ட சாப்பாடு எல்லாமே இருக்கும் இல்லையா? சோ அதனால காலை எம்டி ஸ்டமக்ல எடுக்கிற வெயிட் செக் பண்றேன்றத மென்ஷன் பண்றேன். சோ உங்களுக்கு புரிஞ்சிருக்கும்னு நினைக்கிறேன், பாத்ரூம்லாம் போனதுக்கு அப்புறம். அதுக்கப்புறம் வந்து பாத்தீங்கன்னா சுக்கு காஃபில நான் வந்து நாட்டு சக்கரை ஆட் பண்ணி குடிக்கலாமா? கண்டிப்பா. நாட்டு சர்க்கரையா இருக்கணும், பனங்கற்கண்டா இருக்கணும், எந்த ஒரு இதுவுமே நம்ம வந்து எடுத்துக்க கூடாதுங்க. சுகர், எந்த ஒரு சுகரா இருந்தாலும் நம்ம அவாய்ட் பண்ணிக்கணும். உங்களோட எய்ம் என்ன சிஸ்டர் அப்படின்னு சொல்லி கேட்டிருந்தீங்க. என்னோட எய்ம் இப்போதைக்கு என்ன இருக்கு அப்படின்னா, ஒவ்வொரு வயசுல ஒரு எய்ம் வந்துட்டு போகும் இல்லையா? சொன்ன மாதிரிதான் இப்ப இருக்கிற எய்ம் என்னோட ஃபேமிலியை பார்த்துட்டே நான் வந்து க்ரோ ஆகணும்ன்றது ஒரு விஷயம் தான். இப்ப வந்து ஃபேமிலி விட்டுட்டு நான் வந்து தனியா, இப்ப புரியுதுங்களா? ஒரு ஒர்க்குக்கு நான் போறேன் அப்படின்னா என் ஃபேமிலி நிறைய சாக்ரிஃபைஸ் பண்ற மாதிரி இருக்கும். சாப்பாட்டுக்கோ இல்ல ஒரு விஷயம், சின்ன பிள்ளைங்க நம்மள பெத்தவங்களை பார்த்து ஏங்குற விஷயம், அந்த மாதிரிலாம் இருக்கும்ல. சோ அதெல்லாம் இல்லாம கஷ்டப்பட்டாலும் என் ஃபேமிலியை நான் இப்ப வந்து வீட்டுல பாத்துக்கிட்டே ஒரு யூடியூப் சேனல் ரன் பண்ணிட்டு இருக்கேன் இல்லையா? சோ இதுலயே நான் சக்சஸ் ஆனா எனக்கு ரொம்ப நல்லா இருக்கும் அப்படின்றது. சோ சேர்ந்து அது ஒரு மாதிரி எமோஷன். ஃபேமிலியை நான் பாத்துக்கிட்டே நான் வந்து வளர்ந்து வந்தேன்னு வந்து சொல்லும் போது எனக்கு இன்னும் ப்ரௌடா இருக்கும். சோ அதுதான் என்னோட எய்ம் சிஸ்டர். அதுக்கப்புறம் வந்து டயர்டா, தலைவலிலாம் வருது சிஸ்டர் அப்படின்னு சொல்லி ஸ்டார்டிங் ஸ்டேஜ்னு நினைக்கிறேன் நீங்க. அது ஆக்சுவலா அது அப்படிதான் இருக்கும். போக போக உங்களுக்கு பழகிடும். நல்லா தண்ணி குடிங்க, சரிங்களா? ஃபர்ஸ்ட் அப்படித்தான் இருக்கும். பீரியட்ஸ் டைம்ல வந்து ஃபர்ஸ்ட் நம்ம வந்து
என்ன சிஸ்டர் எப்படி வெயிட் லாஸ் பண்றதுக்கு நம்ம டயட் எடுத்துக்கிறதுனா ஹெல்தியா சாப்பிடுங்க. ஹெல்தியா சாப்பிடுறது நம்ம வெயிட் லாஸ்க்கு நல்லது, பீரியட்ஸ் எதுலயுமே நல்லது. வாக்கிங் பண்ண முடியலன்னா அந்த டைம்ல விட்டுட்டு அதுக்கப்புறமா கண்டினியூ பண்ணுங்க சரிங்களா. ஏன்னா அந்த டைம்ல நம்ம டயர்டா இருப்போம். உங்களால முடிஞ்சா வாக்கிங் வந்து பண்ணுங்க, முடியாத பட்சத்துக்கு நம்ம பண்ண தேவை கிடையாது, அப்புறம் பண்ணிக்கலாம். சேமியா வந்து சாப்பிடலாமா? சேமியா வந்து சாப்பிடலாம். அதாவது கோதுமையில பண்ணது, மில்லட்ஸ்ல பண்ணதுல சாப்பிடலாம், மைதால பண்ணது வேண்டாம். அதுக்கு அதே மாதிரிதான் நூடுல்ஸோ இல்ல பாஸ்தாவோ சாப்பிடுறீங்கன்னா மில்லட்ஸ் வகைகளோ இல்லட்னா நீங்க வந்து கோதுமை இந்த மாதிரில நமக்கு சம்டைம் பிடிக்கும் இல்லையா, அந்த மாதிரி வந்து சாப்பிடலாம். ஏன் கவனு இவ்வளவு பேசிட்டு இருக்கேன் நான் கத்தி? கதவை டபக்குன்னு வந்து திறந்துட்டான், அதுதான் வந்து சொல்லிட்டு இருக்கேன் நானு. எனக்கே ஒரு மாதிரி ஷாக் ஆயிடுச்சு. அவளுக்கு நான் பேசினது கேட்கல, இல்லைன்னா அமைதியா உட்காந்துருப்பானுங்க. இன்னைக்கு நான் பேசினது கேட்கல போல இருக்கு, அதெல்லாம் டபக்குன்னு வந்துட்டாங்க. நானும் ஒரு வீடியோ எடுக்கிறதுக்கு ஃபர்ஸ்ட் நான் ரெக்கார்ட் பண்ணும்போது ஒரு கால் வந்துருச்சு. ஸோ அதனால அப்புறம் அப்படியே கட் ஆயிடுச்சு. அதுக்கப்புறம் வந்து நன்னாரி சர்பத் நேற்று கேட்ட மாதிரி கேட்டிருந்தீங்க. நன்னாரி வந்து ஸ்வீட் ஆடடுங்க, ஸோ எடுத்துக்க கூடாது. நார்மல் லெமன் ஜூஸ்ல கொஞ்சம் உப்பு போட்டு குடிங்க. ஸோ அதுதான். ஸோ ஆல்மோஸ்ட் இன்னைக்கு கமெண்ட் எல்லாமே வந்து ரிப்ளை பண்ணியாச்சு. வேற ஏதாவது டவுட் இருக்குன்னா எனக்கு வந்து கமெண்ட்ல கேளுங்க, அடுத்தடுத்த வீடியோல கண்டிப்பா உங்க கூட ஷேர் பண்ணிக்கிறேன். அவ்வளவுதாங்க. வாங்க இன்னைக்கு டே vlog வந்து பார்க்கலாம் சரிங்களா. ஸ்கிப் பண்ணாம வீடியோ பாருங்க, வாங்க பார்க்கலாம். காலையிலேயே நல்லா வந்து ஃப்ரெஷ்ஷா வந்து டேவை வந்து ஸ்டார்ட் பண்ணியாச்சு. இதுக்கப்புறம் எம்டி ஸ்டமக்ல வெயிட் வந்து செக் பண்றதா. இன்னைக்கு நம்மளோட வெயிட் வந்து பாத்தீங்கன்னா 61.30. சூப்பர், பரவாயில்ல, ஓரளவுக்கு இப்பதான் குறைஞ்சிட்டு வந்துட்டு இருக்கு. ஏன்னா எனக்கு வந்து பாத்தீங்கன்னா இந்த லாஸ்ட் அந்த உள்ள அடிமட்ட கொழுப்பு இல்லையா, சோ அதனால கொஞ்சம் டைம் எடுக்கிறது. அதனால ஏன்னா நான் ஆல்ரெடி வெயிட் லாஸ் பண்ண ஆளு தானே, சோ ஒரு இப்போதைக்கு சடனா ஒரு 4 kg வந்து இன்க்ரீஸ் ஆனது இல்லையா, சோ அதனால அதுக்கு ஸ்டமக்ல நான் வார்ம் வாட்டர் மட்டும் தாங்க இன்னைக்கு வந்து குடிச்சேன். அதுக்கப்புறமா வந்து பாத்தீங்கன்னா காஃபி பிள்ளைங்களுக்கு கவனுக்கு வந்து ஸ்கூலு, ஸோ அதனால அவனுக்கு வந்து பால் ஆத்தி கொடுத்துட்டு அவரை வந்து ரெடி பண்ணிட்டு சப்பாத்தி தான் அவனுக்கு வந்து போட்டு கொடுத்துடலாம் அப்படின்னு சொல்லிட்டு அவர் வந்து சப்பாத்தில பட்டர் அப்ளை பண்ணிட்டு அதுக்கப்புறமா அது வந்து கொஞ்சம் கெச்சப் அப்ளை பண்ணி ரோல் பண்ணி வைக்க சொன்னானா, ஸோ அதை வந்து பண்ணி கொடுத்துடலாம் சொல்லிட்டு இந்த மாதிரி வந்து சப்பாத்தி சுட்டு எடுத்துட்டு அதுல வந்து பட்டரு அப்புறம் கெச்சப் வந்து தடவி இந்த மாதிரி ரோல் பண்ணி 2ஆ கட் பண்ணி ஒரு 2 சப்பாத்தி 4 பீஸ் வர அளவுக்கு இந்த மாதிரி கட் பண்ணி வந்து வச்சுட்டேன் நானு. அதுக்கப்புறம் ஆட்டோக்கார பையாவுக்கு கால் பண்ணி வர சொன்னிருந்தாலும் அதனால வெயிட் பண்ணிட்டு இருந்தோம். அவர் வந்து கிளம்பி போய் விட்டுட்டு வந்துட்டேன். உட்காந்துட்டு இருக்கதை பாருங்களேன், இன்னொரு பையன் வர்றதுக்காக வெயிட்டிங்கு. அதுக்கப்புறம் வந்து பாத்தீங்கன்னா சரி அவங்களை அனுப்பிச்சு விட்டுட்டு நான் வந்து பாத்தீங்கன்னா ஒரு 1/2 மணி நேரம் வந்து வாக்கிங் வந்து பண்ணினேன். 1 மணி நேரம் நல்லா வாக்கிங் வந்து பண்ணுங்க, உங்களோட வெயிட் லாஸ்க்கு ரொம்ப ரொம்ப ஹெல்ப்ஃபுல்லா வந்து இருக்கிறோம். அதுக்கப்புறம் வந்து பாத்தீங்கன்னா நல்ல ஸ்பீடா உடம்பு அசைச்சு வாக்கிங் வந்து பண்ணுங்க. நான் வீடியோல வந்து லைட்டா காமிச்சிருக்கேன். ஸோ அதான். அதுக்கப்புறம் வந்து பாத்தீங்கன்னா வந்து பச்சை பட்டாணி தான் வந்து உரிச்சிட்டு இருக்கிறேன் நானு. ஸோ இன்னைக்கு வந்து பாத்தீங்கன்னா ரவை கிச்சடி தான் வந்து பண்ண போறோம். கொஞ்சமா ஆயில் ஸ்டோர் பண்ணிட்டு கடுகு கடலைப்பருப்பு அந்த மாதிரி கூட நம்ம சேர்க்கலாம். நான் எங்க அம்மாச்சி சாப்பிட மாட்டாங்கன்றதுனால ஸ்கிப் பண்ணிட்டேன், ஸோ சேர்த்துக்கோங்க. கருவேப்பிலை, வெங்காயம், பச்சை மிளகாய், அதுக்கப்புறம் இஞ்சி வந்து கொஞ்சம் துருவி சேர்த்து இது எல்லாத்தையுமே நல்லா வந்து வதக்கி விட்டுக்கலாம். நான் எல்லாருக்கும் சேர்த்ததுனால கொஞ்சம் ஆயில் வந்து இருக்கிற மாதிரி உங்களுக்கு தெரியும். உங்களுக்கு ஒருத்தருக்கு மட்டும் செய்யறீங்கன்னா நீங்க வந்து ஆயில் ரொம்பவே கம்மியா வந்து யூஸ் பண்ணிக்கலாம். நான் வந்து எல்லாருக்கும் இன்னைக்கு வந்து செய்யறேன். ஸோ அதுக்கப்புறம் வந்து பச்சை பட்டாணியும் கேரட்டையும் பொடியா கட் பண்ணி நான் வந்து சேர்த்திருக்கிறேன் நானு. நீங்க பீன்ஸ் கூட வந்து சேர்த்துக்கலாம். ஒரு லைட்டா வதக்கிட்டு அதுக்கப்புறமா வந்து பாத்தீங்கன்னா உப்பு வந்து அதுக்கு தேவையான அளவு சேர்த்துட்டு மஞ்சத்தூள் வந்து சேர்த்துட்டு இதை நல்லா வந்து வதக்கி விட்டுக்கலாம் வேகிற அளவுக்கு. அதுக்கப்புறமா நம்மளோட ரவை வந்து எடுத்துக்கலாம். இப்ப வந்து நான் 1 கப் அளவுக்கு ரவை எடுக்கிறேன்னா 3 கப் அளவுக்கு தண்ணி கரெக்டா இருக்கும். நான் வந்து பாத்தீங்கன்னா இப்ப 1 கப்னு வச்சுக்கோங்களேன். அந்த ரவையை வந்து சேர்த்துட்டு அந்த காய்கறியோட நம்ம வந்து வறுத்துக்கணும். ஸ்லோ ஃபிளேம்ல வச்சுக்கோங்க, அவ்வளவுதான். நல்லா அது வந்து நல்லா வறுபட்டதுக்கு அப்புறம் அப்படியே வந்து நம்ம சுடுதண்ணியா வந்து ரெடி பண்ணி வச்சுக்கணும் 3 கப் அளவுக்கு. அதை வந்து அப்படியே டைரக்டா நம்ம வந்து ஊத்திட்டோம்னு வச்சுக்கோங்களேன், எப்படி கொப்புளிச்சு வருதுன்னு பாருங்க. ஸோ ரொம்ப கிச்சடி சீக்கிரமாவும் ரெடி ஆயிடும். இந்த மாதிரி பண்ணும்போது நல்லாவும் வந்து இருக்கும். ஸோ அதை வந்து அப்புறமா நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டு கிண்டிட்டோம்னா சூப்பரா ரெடி ஆயிடுமா. கடைசியில ஒரு 2 ஸ்பூன் அளவுக்கு நெய் வந்து சேர்க்கிறேன். இவ்வளோ எல்லா குவான்டிட்டிக்கும் இவ்வளவுதான் வந்து நான் சேர்க்கிறேன். வீட்டுல இருக்கவங்களுக்கு எல்லாம் நம்ம இன்னும் எக்ஸ்ட்ரா சேர்த்து கூட வந்து பண்ணலாம். ஸோ நம்ம வெயிட் லாஸ்ல இருக்கோம் இல்லையா, ஸோ அளவை தான் வந்து சேர்த்திருக்கிறேன். அதுக்கப்புறம் கடைசியா கொத்தமல்லி தழை தூவி அப்படியே கலரி எடுத்தோம்னா சூப்பரான ரவை கிச்சடி வந்து ரெடி ஆயிடும். செம்ம டேஸ்டியா வந்து இருக்குங்க. கண்டிப்பா வந்து ட்ரை பண்ணி பாருங்க. வெயிட் லாஸ் இருக்கும்போது இவ்வளோ டேஸ்டியாலாம் சாப்பிட்டுட்டு வெயிட் லாஸ் குறைக்க முடியும்னா முடியுங்க கண்டிப்பா. அதுக்கப்புறம் வந்து பாத்தீங்கன்னா தேங்காய் வந்து உடச்சி எடுத்தேன். தேங்காய் சட்னி வந்து பண்ணா அந்த ரவை கிச்சடிக்கு ரொம்ப நல்லா இருக்கும்னு சொல்லிட்டு தேங்காய், பொட்டுக்கடலை, பூண்டு, வரமிளகாய்க்கு வந்து சேர்த்திருக்கிறேன். வரமிளகாய் சேர்க்கும் போது ஒரு மாதிரி டேஸ்ட் நல்லா இருக்கும். உப்பெல்லாம் சேர்த்து நல்லா அரைச்சு எடுத்துக்கிட்டேன். ஒரு சட்னி மாதிரி அரைச்சு எடுத்துக்கிட்டேன். காரம் வந்து கொஞ்சம் அதிகமாவே சேர்த்திருந்தேன் இல்லையா, அதனால. அதுக்கப்புறம் காஃபி வந்து போட்டுட்டேன் அம்மாச்சிக்கு. ரவா கிச்சடி அப்புறம் தேங்காய் சட்னி எல்லாம் வச்சு காஃபி வச்சு அவங்களுக்கு பேக் பண்ணி கொண்டு போய் வந்துடலாம்னு சொல்லிட்டு அப்புறம் கொடுத்துட்டு வந்துட்டேன்.
வந்ததுக்கு அப்புறம் ஹஸ்பண்ட்க்கு கொடுத்துட்டேன். நானும் வந்து பாத்தீங்கன்னா ரவை கிச்சடி சட்னி வச்சு சூப்பரா வந்து சாப்பிட்டேன். இந்த மாதிரி கிண்ணத்துல அரைச்சு எடுத்து வச்சு சாப்பிட்டோம்னா அழகா இருக்குல்ல. சோ அது மாதிரி ஒரு கிண்ண அளவுக்கு தான் வந்து எடுத்துக்கிட்டேன் நானு. இதுதான் அளவு. சோ அதுக்கப்புறம் சாப்பிட்டதுக்கு ஹஸ்பண்ட் இன்னைக்கு வந்து வீட்டுல தான் இருந்தாங்க. அவங்களுக்கு வந்து கையில கட்டு பிரிக்கிறதுக்கு இருந்தது. சோ அதற்காக லீவ் போட்டிருந்தாங்களா. சோ அவங்களுக்கு எல்லாம் சாப்பாடு கொடுத்துட்டு அப்புறம் பாத்திரம் எல்லாம் கழுவி முடிச்சிட்டேன். 10:30 மணி போல கவனை வந்து ஆட்டோக்கார பையா வந்து கூட்டிட்டு வந்துட்டாரு. பசங்க வந்து விளையாண்டுட்டு இருந்தாங்க. சரி அதுக்கப்புறம் வந்து இன்னைக்கு வந்து செவ்வாய்க்கிழமை இல்லையா, குளிச்சு ஃப்ரெஷ் அப் வந்து ஆயாச்சு, தலை குளிச்சாச்சு. சோ அதுக்கப்புறம் வந்து பாத்தீங்கன்னா அம்மாச்சி ஃபர்ஸ்ட் காஃபி போட்டு கொடுத்துடலாம் அப்படின்னு சொல்லிட்டு அவங்களுக்கு வந்து காஃபி வந்து போட்டு கொண்டு போய் கொடுத்துட்டு வந்துட்டு அதுக்கப்புறமா நம்ம வந்து எல்லா வேலையும் பண்ணோம்னா கரெக்டா இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு துணி எல்லாமே இருந்தது இல்லையா துவைக்கிறது, அதெல்லாமே அள்ளிட்டு போய் மிஷின்ல ஃபர்ஸ்ட் போட்டு விட்டுட்டு அது பாட்டுக்கு ஆயிட்டு இருக்கும் இல்லையா அப்படின்ட்டு போட்டு விட்டுட்டு நல்லா வந்து பாத்தீங்கன்னா ஊதுபத்தி சூடெல்லாம் காமிச்சு ரொம்ப திருப்தியா வந்து பாத்தீங்கன்னா சாமி வந்து கும்பிட்டுட்டு வந்தேன். இந்த மாதிரி செவ்வாய் வெள்ளி வந்தாலே ஒரு பாசிட்டிவ் எனர்ஜி தான். சோ அது மாதிரி தாங்க சூப்பரா வந்து சாமி வந்து கும்பிட்டாச்சு. அதுக்கப்புறம் சரி கீழே வந்துட்டு லஞ்ச் ரொட்டீன் ஸ்டார்ட் பண்ணணும் இல்லையா, டக்கு டக்கு டக்குன்னு வந்து ஃபர்ஸ்ட் வந்து ஒலைய வச்சு விட்டுறலாம் அப்படின்னு சொல்லிட்டு என்னடா சமைக்கிறதுன்னு ரொம்ப யோசனையாவே இருந்ததுங்க. சோ ஃபர்ஸ்ட் வந்து அரிசி எடுத்து களைஞ்சு வச்சு விட்டுட்டேன். அதுக்கப்புறம் யோசிச்சுட்டு இருக்கும் போதே ஒரு மணி இருக்கும். என்னோட ஃப்ரெண்ட் இருக்காங்களா ஹேமா, அவங்க வந்து பாத்தீங்கன்னா கால் பண்ணி கீரை வந்து கொடுத்து விட்டுருந்தாங்க, கருவாடு இதெல்லாமே கொடுத்து விட்டுருந்தாங்க அவங்க மாமனார் கிட்ட. சோ கீரை இருக்கு, கீரையை பொரியல் பண்ணிடலாம் அப்படி இப்படின்னு ஒரு பிளான போட்டுட்டேன் நானு. ஏன்னா இன்னைக்கு வந்து இந்த மாதிரி சாமி கும்பிட்ற இந்த மாதிரி ஏதாவது வேலை வச்சுன்னா கொஞ்சம் லேட் ஆயிடும் இல்லையா, டக்குன்னு பண்ணிடலாம் சொல்லிட்டு கீரை வந்து கம்மியா தானே. சோ அதனால கட் பண்ணி எடுத்துக்கிட்டேன், நல்லா வாஷ் பண்ணிட்டு தண்டங்கீரை. அதுக்கப்புறம் வந்து எண்ணெய் சூடு பண்ணிட்டு சீரகம் வரமிளகாய் இது வெங்காயம் வந்து சேர்த்து நல்லா வந்து வதக்கி விட்டுட்டு அதுக்கப்புறம் நம்ம கீரை வந்து அலசிட்டு கட் பண்ணி வச்சிருக்கோம் இல்லையா, அதையும் வந்து சேர்த்துக்கலாம் பொடியா கட் பண்ணி. அவ்வளவுதான் வந்து வதக்கி விட்டுக்க போறோம். இந்த மாதிரி கீரை வந்து செஞ்சு சாப்பிட்ற டேஸ்ட் ரொம்பவே நல்லா இருக்கும் இல்லையா, அதுவும் சுட சுட சாப்பிடறதுக்கு எனக்கு ரொம்பவே பிடிக்கும். சோ இந்த மாதிரி கீரை வந்து ஃபர்ஸ்ட் நல்லா வதக்கணும்னாவே நல்லா வதங்க ஆரம்பிச்சுல, கொஞ்சம் வதங்கினதுக்கு அப்புறமா உப்பு தேவையான அளவு சேர்த்து இதை வந்து மிக்ஸ் பண்ணி கிளறி எடுத்துட்டோம்னா கீரை பொரியல் வந்து ரெடி ஆயிடும். சோ அதுக்கப்புறம் ஒலை வச்சு விட்டுருந்தோம் இல்லையா, அதுவும் வந்து ரெடி ஆயிடுச்சு. சொல்லுவேன் இந்த அரிசி டக்குன்னு வெந்துரும்னு சொல்லுவேன். சோ அதாவது டக்குன்னு வந்து வடிச்சு விட்டுட்டேன் நான் அதை. அதுக்கப்புறம் கீரை பொரியலும் பாருங்க சுருண்டு குட்டி உண்டு ஆயிடுச்சு பாருங்க. சூப்பரா ரெடி ஆயிடுச்சு. அதுக்கப்புறம் வந்து பாத்தீங்கன்னா கருவாடு. சரி இன்னைக்கு செவ்வாய்க்கிழமையா இருந்தாலும் பரவாயில்ல, நாங்க அதெல்லாம் பார்க்க மாட்டோம் இல்லையா, சாமியும் அதுக்காக சாப்பிடறதுலாம் இதெல்லாம் பண்ண மாட்டோம். சோ கருவாடு ரொம்ப நாள் ஆச்சு, சரி பொரிக்கலாம்னு சொல்லிட்டு அம்மாச்சியும் வந்து சொன்னாங்க. சரி எனக்குமே ரொம்ப பிடிக்கும். கொஞ்சமா ஆயில் சேர்த்துட்டு வரமிளகாய் வெங்காயத்தை வந்து பெருசு பெருசா நல்லா நீளா கட் பண்ணி சேர்த்துச்சு. லைட்டா வதங்கினதுக்கு அப்புறம் வந்து பாத்தீங்கன்னா நம்ம வந்து இது இருக்கு இல்லையா, கருவாடை நல்லா வாஷ் பண்ணிட்டு சேர்த்துட்டு இந்த மாதிரி சுருள வந்து அப்படியே பொரிச்சு எடுக்கணும். அவ்வளவுதான். டேஸ்ட் ரொம்பவே நல்லா இருக்கும் அந்த வெங்காயம் எல்லாம் சாப்பிடறதுக்கு. அம்மாச்சிக்கு வந்து சுடுகஞ்சி மாதிரி கஞ்சி வச்சுட்டு கீரை பொரியல் அந்த கருவாடு பொரிச்சது வச்சேன். சூப்பரா இருக்கும் இல்லையா, அந்த டேஸ்ட் எல்லாம் செம்மையா இருக்கும். அம்மாச்சிக்கு வந்து கொடுத்துட்டு வந்துட்டேன் நானு. அதுக்கப்புறம் நான் கொடுத்துட்டு வரும்போது அம்மாச்சி வந்து இங்க வந்து புலாவ் வந்து பண்ணேன்னு சொல்லிட்டு அவங்களும் பாக்ஸ்ல வந்து போட்டு கொடுத்தாங்களா. சோ அதை வந்து வாங்கிட்டு வந்தாச்சு. பிள்ளைங்களுக்கு ஹஸ்பண்ட்க்கு எல்லாம் வந்து இது ரொம்ப பிடிக்கும். சரி சூடா அவங்களுக்கு அதை போட்டு கொடுக்கவும் நல்லா வந்து என்ஜாய் பண்ணி வந்து சாப்பிட்டாங்க. சோ அதுக்கப்புறம் சரி நம்ம வந்து போயிட்டு துணியை காய போட்டுட்டு அதுக்கப்புறம் இந்த மாமரம் வந்து ஏன் ஒசரம் இருக்குது அழகா. சோ அதுக்கப்புறம் செடிக்கெல்லாம் தண்ணி விட்டுறலாம். ஏன்னா வெயில் பயங்கரமா ஆயிடுச்சுங்க. எனக்கு கிடைக்கிற டயத்துல தான் டைம் தண்ணி விடுற மாதிரி இருக்கு. ஏன்னா எங்க இருக்கிற செடிக்குலாம் ஒரு 1/2 மணி நேரமாவது டைம் வந்து எடுக்கும். சோ அதுக்கப்புறம் தான் உங்களுக்கு சாப்பாடு கொடுத்துட்டு வந்து நான் வந்து தண்ணியை வந்து ஊட்டேன். அதுக்கப்புறம் வந்து அந்த பச்சை பயிர் குருணை வச்சு இருந்ததுங்க. சோ அதை வந்து நல்லா சூடு பண்ணிக்கிட்டேன். அதுக்கப்புறம் அதுக்கு வந்து நல்ல காம்பினேஷன் சொன்னேன் இல்லையா, ஓட்ஸ் ரொம்ப நல்லா இருந்துச்சு நேற்று மாதிரி. அப்புறம் இன்னைக்கு ஓட்ஸே கிண்டிக்கலாம்னு சொல்லிட்டு ஒரு 5-6 ஸ்பூன் போட்டு தண்ணியில இந்த மாதிரி கிண்டிகிட்டே வந்தோம்னா நல்லா கெட்டி பதத்துக்கு வரும். உங்களுக்கு எந்த கன்சிஸ்டன்சில வேணுமோ அதுக்கு ஏற்றாப்புல நீங்க வந்து பண்ணிக்கலாம். இதை வந்து நீங்க அப்படியே ஒரு கூழ் மாதிரி கூட உப்பு அதெல்லாம் சேர்த்து குடிக்கலாம். நான் வந்து அப்படியே ஒரு களி மாதிரி கிண்டி எடுத்துக்கிட்டு அப்புறம் அந்த பச்சைப்பயிறு குருமா 2 கருவாடு எடுத்துக்கிட்டேன். கருவாடுல புரோட்டீன் இருக்குங்க. அதிக உப்பு இல்லாம இருக்கிற கருவாடு எல்லாம் எடுத்துக்கோங்க. அதுவும் இந்த குழம்புல மாதிரி செஞ்சு சாப்பிடுங்க, இந்த மாதிரி ஃப்ரை பண்ணாம கூட சரிங்களா. அதுக்கப்புறம் கீரை பொரியல் எல்லாம் நிறைய வச்சு சூப்பரா சாப்பிட்டேங்க. செம்ம டேஸ்டியா இருந்தது. அதுக்கப்புறம் வந்து பாத்தீங்கன்னா பாத்திரத்தை கையோட எப்பவும் போல கழுவி போட்டுட்டு அதுக்கப்புறம் வந்து ஒரு கப் வந்து தண்ணி குடிக்கிறேன். தண்ணி நிறைய குடிங்க. சாப்பிடறதுக்கு 20 நிமிஷத்துக்கு முன்னாடி, சாப்பிட்டதுக்கு 20 நிமிஷத்துக்கு பின்னாடி, சாப்பிட்ட உடனே தண்ணி குடிக்கவே கூடாது சரிங்களா. சோ இந்த மாதிரி அப்புறம் தண்ணி குடிச்சிட்டு அதுக்கப்புறம் வந்து பாத்தீங்கன்னா ஈவினிங் வந்து எல்லா ரொட்டீனும் வந்து போயிட்டு இருந்தது. அதுக்கப்புறம் தம்பி வந்து டியூஷன் டைம் ஆயிடுச்சு, அவரை கொண்டு போய் விட்டுட்டு வந்துடலாம் சொல்லிட்டு விட்டுட்டு வந்துட்டேன் நானு. அதுக்கப்புறமா அம்மாச்சியும் மாமாவும் கட்டு பிரிக்கிறதுக்காக போயிருந்தாங்க. வரும்போதே வந்து பாத்தீங்கன்னா இந்த கடலை வந்து வறுத்து விற்பாங்கல்ல, அதை வந்து வாங்கிட்டு வந்திருந்தாங்க. சோ அதுல கொஞ்சம் வந்து ஒரு சின்ன கிணத்துல ஒரு 1/2 கிலோ அளவுக்கு கடலை வந்து எடுத்துக்கிட்டேன். அளவு இவ்வளவுதாங்க, அதுக்கு மேல எடுத்துக்க கூடாது நம்ம சரிங்களா. சோ அது நல்லா இருக்கும் ஒரு முருன்னு சாப்பிடறதுக்கு. சூப்பரா வந்து வேர்க்கடலை வந்து சாப்பிடலாம் நம்ம. ஸ்நாக்ஸ் இன்னைக்கு அதான் எடுத்துக்கிட்டேன். அப்புறம் அம்மாச்சிக்கும் மாமாக்கும் வந்து காஃபி வந்து போட்டு கொடுத்துட்டேன் நானு. அதுக்கப்புறம் வந்து அம்மாச்சி வந்து இந்த
தின்னுசான ஒரு பீன்ஸ் மாதிரி வந்து வாங்கிட்டு வந்தாங்க, வித்துட்டு இருந்ததுன்னு சொல்லிட்டு ஹஸ்பண்ட் போனல. இப்ப அது பார்த்தா காடை முட்டை மாதிரியே வந்து இருந்தது. அப்புறம் நான் இந்த தோலோட பார்க்கும்போது என்ன மச்சி கொடுக்காப்புளி எடுத்துருக்கீங்களா அப்படின்னு சொல்லி கேட்டுட்டு இருக்கேன். அது பார்த்தா பீன்ஸோட தோல். கொடுக்காப்புளி எல்லாருக்குமே தெரியுமா, இந்த மாதிரிதான் இருக்கும் பாத்தீங்களா, சூப்பரா இருக்கும் அது சாப்பிடறதுக்கு. சோ அப்புறம் அதை வந்து உட்காந்து உரிச்சு வச்சுட்டு இருந்தோம். அதுக்கப்புறம் சரி சிம்பிளா நீ கடலை வேற சாப்பிட்டோமா ஈவினிங்ல, ஃபில்லிங்காவே இருந்துச்சு, முட்டை பொரியல் பண்ணிடலாம்னு சொல்லிட்டு வரமிளகா, முட்டை, உப்பு அவ்வளவுதான். அதை சேர்த்து எவ்வளவு எண்ணெய் கம்மியா சேர்த்திருக்கேன்றது உங்களுக்கு அதுல பார்த்தாவே தெரியும். அது வந்து ஸ்கிராம்பிள் எக் மாதிரி அதை வந்து எடுத்துக்கிட்டு 2 ப்ரௌன் பிரெட் வச்சு இன்னைக்கு வந்து சிம்பிளா டின்னரை வந்து நான் வந்து முடிச்சுட்டேன் நானு. சோ இந்த மாதிரி ப்ரோட்டீன் ஏதாவது எடுத்துக்கும் போது ஃபில்லிங்கா இருக்கும் நமக்கு நைட்டு. சோ அதுக்கப்புறம் வந்து எல்லாருக்கும் வந்து சாப்பாடு, கருவாடு, இந்த முட்டை பொரியல் எல்லாமே வச்சு கொடுத்து டின்னரை கம்ப்ளீட் பண்ணியாச்சுங்க. அதுக்கப்புறம் பாத்திரம்லாம் கழுவி கம்ப்ளீட் பண்ணிட்டு அதுக்கப்புறமா வார்ம் வாட்டர் தான் வந்து இன்னைக்கும் குடிக்கிறேன். 6:30 மணிக்கு 7 மணிக்கு சாப்பிட்டீங்கன்னா நிறைய அதுக்கப்புறம் பசிக்குதுன்ற பட்சத்துக்கு நீங்க வந்து வேற எதுவும் சாப்பிடவே கூடாதுங்க. நிறைய தண்ணி குடிங்க, கிரீன் டீ, பிளாக் டீ, பிளாக் காஃபி இந்த மாதிரி குடிங்க, வேற எதுவும் சாப்பிடாதீங்க. நார்மல் தண்ணி கூட நிறைய குடிங்க, சரிங்களா? சோ இந்த மாதிரி தாங்க பாத்தீங்கன்னா இன்னைக்கு டே வந்து சூப்பரா வந்து கம்ப்ளீட் பண்ணிட்டு நீங்களும் சூப்பரா கம்ப்ளீட் பண்ணிக்க நினைக்கிறேன். இந்த வீடியோ கண்டிப்பா உங்களுக்கு யூஸ்ஃபுல்லா இருக்கும் நினைக்கிறேன். யூஸ்ஃபுல்லா இன்ஸ்டா ஒரு லைக் கொடுத்து என்ன வந்து மோட்டிவேட் பண்ணுங்க, நிறைய ஷேர் பண்ணி விடுங்க. அவ்வளவுதான் நினைக்கிறேன். நாளைக்கு என்னெல்லாம் பண்றோம்னு சொல்லிட்டு பார்க்கலாம். இவ்வளவு நேரம் வீடியோவை பொறுமையா பார்த்தமைக்கு மிக்க நன்றி. பாய்.